ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 நல்லபடியா எல்லாருக்கும் அமையணும். இயற்கை அழிவுகள் இருக்குங்கிறத அப்பாவும் எனக்கு சொல்லியிருந்தார். நீங்க யார வணங்குறீங்களோ அவங்க காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிங்க. எல்லாம் நல்லதே அமையணும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் நன்றிம்மா, நன்றி. நான் உங்களுக்கு போன எபிசோட சொல்லியிருந்தேன், கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த தரிசனம், அவர் கொடுத்த அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு ஃபோட்டோவிலையும் போட்டிருந்தேன். சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கிறதாகவும், சில பேருக்கு திருப்பி பார்த்தப்போ புரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. சில பேர் ஒன்றுமே புரியலமான்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் உங்களுக்கு இதில் போடுறேன், அவுட்லைன் போட்டுறேன், சரியா? அதில் அவரோட கண்ணை நான் ஒன்றுமே செய்யலை, அப்படியே தெரியுது அவரோட ஒரு கண். நான் வட்டம் போட்டிருக்குன்னு அதில் பாருங்க. அவரோட முகம் கூட பாதி முகம்தான் வடிவா அழகா தெரியுது. கழுத்தெல்லாம் தெரியுது, கழுத்தில் அவர் போட்டிருக்கிறது எல்லாமே தெரியுது. அந்த ஒரு பக்கம் பாதி அந்த கிளியர் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லம்மா, நான் கூட ஜூம் பண்ணி பெருசா பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, சரியா? கொஞ்சம் இதா பாருங்க, ஒரு அளவா பார்க்கும்போது அப்படியே தெரிகிறார். எனக்கு போன்ல பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லா தெரிகிறார். லேப்டாப்ல போட்டா கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்குது பெருசாக்கி பார்க்கும்போது. நானும் ஒரு கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் அதுல போட்டிருக்கிறேன். ஒரிஜினல் போட்டோவும் போட்டிருக்கிறேன். நீங்க வேணும்னா அதை திருப்பி கிளிக் எடுத்து நீங்க பார்க்கலாம், சரியாமா? ஆரத்தி விளக்குல வந்த அந்த ஷடோவில் விழுந்த உருவம் இல்லையா, அப்போ நான் உடனே கவனிக்கல. அது பிறகுதான் நான் கவனிச்சதே எடுத்துக்கிட்டேன். அதை நான் போட்டோ எடுத்த விதத்தினால என்னமோ தெரியல, சரியா வரல. அப்போ நான் அந்த முகத்துல பார்த்ததுமே எனக்கு குழந்தை முகம்தான் தெரிஞ்சது. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டது, யாரு வந்திருக்காங்க? முருகனை பார்த்த குழந்தை முகம்ட்டாலே எனக்கு முருகன் ஞாபகம் தான் வந்தது. முருகனா இல்லது கிருஷ்ணரா வந்திருக்கிறதுன்னு கேட்டப்போ அவருடைய நாமம் ரொம்ப பெருசா அப்படி அழுத்தி காட்டி இருந்தது. அப்போ எனக்கு புரிஞ்சுது, அப்போ அங்க வந்திருந்தது என்னுடைய கிருஷ்ண பரமாத்மா தான் வந்திருந்தாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும், நான் சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ண பரமாத்மா பக்த தான். வள்ளிபுர ஆழ்வார், நம்ம ஊரு வள்ளிபுர ஆழ்வார், அவர்கிட்ட போகாம இருந்தது இல்லை. போகாம இருந்தா அவர் வீட்டை வந்துருவார், அப்படி கூட நடந்திருக்கு. ரொம்ப நேசிச்ச கடவுள், கண்ணாண்டு கூப்பிடுவன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கணும், மறுபடி சொல்லணும்னா இந்த எபிசோடும் பெருசாயிடும். அதுல நான் அவர்கிட்ட கோவிச்சுட்டு வந்திருந்தேன் 1985. அவர்கிட்ட கோவிச்சுட்டு வந்தேன்னா அது பிறகு பாபா தான் என்ன கோவிச்சுட்டு வரக்கூடாது. பாபாவை எப்ப நான் முதல் பார்த்தனோ அப்ப யாருன்னு தெரியாது, எனக்கு யாருன்னு தெரியாது. அவரு பார்த்துட்டு போனேன், இந்த பக்கத்தால போகும்போது அவரை பார்த்துட்டு போனப்போ அன்னைக்கே என்ன அங்க போக வச்சு மாபலிபுரமா என்னமோ அந்த இடத்துக்கு போக வச்சு, இந்தியாவில கோவிச்சுட்டு போறவங்களை கூப்பிடுற அந்த ஆலயத்துக்கு என்ன போக வச்சார். என்ன அப்படி கோவிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தார். என்ன அங்க போக வச்சது என்னோட பாபா தான். அது எனக்கு புரிய வச்சுட்டார் அன்னைக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு மகிமை செஞ்சிருந்தார். அந்த கிருஷ்ண பரமாத்மாவையே தான் என்னோட பாபா எனக்கு அங்க காட்சியா காட்டியிருந்தார். கண்ணுக்குள்ள முதல்ல காட்சியா காட்டியிருந்தார். உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இது போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசு அப்படியே ஆயிடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே என்னோட உறவினர்களுக்கு எல்லாம் நான் நேசிச்சு வணங்கின அந்த கடவுளையே என் கண்ணுக்குள்ள காட்சியா பாபா கொடுத்துட்டார். அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு நடந்தது. அப்படின்னு இப்போ ஒளியில வந்ததுனால உங்களுக்கும் பார்க்க கிடைச்சிருக்குமா, உங்களுக்கும் அதை பார்க்க கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை ஒளியில பார்த்தது இன்னும் சந்தோஷம். அதனாலதான் நான் ரொம்ப அதை சொல்லும் போதே, உங்ககிட்ட சொல்லும் போதே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது சந்தோஷத்தால வந்தது. என் கிருஷ்ண பரமாத்மா இங்க இருக்கார், என் கூட பாபா இருக்கார். பாபா எல்லா கூடவும் இருப்பார் இல்லையா? அவர் குரு இல்லையா? அவர் கூப்பிட்டது ஓடிவார கலியுக தெய்வம் இல்லையா? கடவுள் மாதிரி தான், கடவுள் தான், அவரும் கடவுள் தான். அவர் எங்களை இப்படி எல்லாம் எனக்கு எல்லா கடவுளையும் காட்டியிருந்தாருன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் பாபா. என்னைக்குமே உங்க கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். அவர் வழி
அவர் காட்டுற வழியை காட்டி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும்மா, நல்லதே நடக்கும். இப்போ நான் அதுல போட்டிருக்கேன்னு பாருங்க, உங்களுக்கு இப்போ அழகா புரியும். இந்த இந்த அவுட்லைன் நான் சும்மா கேள்வியிருக்கேன்னு பாருங்க, அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவா தெரியும். அவருடைய கண்ணுக்கு நான் வட்டம் போட்டிருக்கேன், சரியாமா? அப்படியே பாருங்க, அவருடைய நாமம் பெருசா இருந்தது, அதுல இருந்த மாதிரியே தான் நான் அந்த அவுட்லைன் போட்டிருக்கேன், சரியாமா? அதுல பாருங்க, அப்போ அந்த குழந்தை முகம் உங்களுக்கே தெரியும். அப்போ அங்க இருக்கிறது கிருஷ்ணர் தாண்டு எனக்கு நீங்க சொல்லுவீங்க, இப்போ கமெண்ட்ல கூட போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இது வந்து ஆரத்தி விளக்குல பார்த்தது என்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவை. அது அது எனக்கு இப்போ பார்க்கும்போது என்ன மாதிரி தெரியுதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன், கனடா சிடியப்பா கூப்பிட்டு இருந்தார். அது மாதிரி வெங்கடாச்சலபதி அந்த அவருடைய ஆலயமும் கிட்டே இருந்தது. காலையில அவருடைய அபிஷேகம் நடந்தது, நான் போயிருந்தேன். அப்போ அவர் அலங்காரம் எல்லாம் கலட்டுவாங்க. அபிஷேகம் இதுக்கு அவர் மேல எல்லாம் இந்த வெங்கடாச்சலபதிக்கு எல்லாம் ரொம்ப அந்த இதால எல்லாம் செய்வாங்க இல்லையா? அதெல்லாம் கலட்டினதும் அவருடைய முகத்தை பார்த்தா அப்படியே சிரிச்ச அந்த முகம், அந்த குழந்தை முகம், அதே முகம் மாதிரியே தான் இதுல எனக்கு அப்பா காட்சி தந்திருக்கிறதும் கிருஷ்ண பரமாத்மா இதுல காட்சி தந்திருக்கிறதும் அதே மாதிரி தாம்மா இருக்குது. இதே முகம்தான், இதே முகம்தான் நான் அங்க பார்த்து. இதுல அதுக்கப்புறம் பாருங்க என்னாச்சுன்னா, ஒரு ஒளியில இருக்கிற போட்டோவை பாருங்க, வந்திருந்தது என்னன்னு பாருங்க. எனக்கு பின்னாடிதான் அது என்னாச்சுது என்னன்றதை அப்பா புரிய வச்சார். நான் இத பத்தி தாம்மா தம்ப்லைன்லயும் கொடுத்திருக்கேன். அந்த ஒளியில பாருங்கம்மா, அங்க பாருங்கம்மா, அப்பா இருக்கார், அப்பா வந்திருக்கார். அப்படியே தெரியுது, அவருடைய கஃப்னி எல்லாம் நீளமா இருக்கும் இல்லையா, தலையில துணி கட்டியிருப்பார். அவர் அப்படியே அரவணைக்கிறார் ஒருத்தர், சரியா? ஒருத்தரை அப்படி அரவணைக்கிறார். அவர் தலையில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு அதை புரிய வச்சுட்டார். இது எனக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுமா. இல்லைன்னா நான் நினைச்சதே யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அப்பா ஆதரவா அவருக்கு தடவி கொடுக்கிறார். அந்த ஒரு வேதனைய, அவருடைய பிரச்சனைய அவர் அப்பா அங்க ஆதரவா இருக்கார். ஒரு அம்மா மாதிரி தானே அப்பா இப்பவும் இருப்பார். அப்பா அப்படித்தான் யாரோ ஒருத்தருக்கு நான் நினைச்சதே. ஆனா அதுதான் என் மகனுக்குங்கிறத எப்படி என் பாபா உணர்த்தி இருக்காரு பாத்தீங்களா? என்னோட மகன் அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்பா எப்படி ஓடி போய் அங்க நிக்கிறார், அம்மா மாதிரி இல்லையா? அப்பா அங்க ஓடி போய் நிக்கிறார். அவர் தலையில ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவன் ஹெல்மெட் போட்டிருக்கிறான். அப்பா எனக்கு காட்டுறாரு பாருங்க, அந்த ஒளியில இருக்குது. ஒரு பக்கத்துல அந்த ஒளியில அந்த பாருங்க, அந்த விளக்கு திரை மாதிரி தான் இருக்குது. அது அப்படி தெரியறது இல்லை எனக்கு. அந்த திரையில தான் எனக்கு உருவங்கள் காட்டிட்டு இருப்பாரு இல்லையா, தெரியறது இல்லை. அது ஒரு இதுல அப்பா ஒருத்தருக்கு ஆதரவா அப்படி அந்த கையை பாருங்க, அவருடைய கையை அப்படியே நீட்டி அவர் முகத்தை ஆதரவா தடவுற மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சதே இப்போ என்னோட மகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. யாரோ தன்னுடைய ஹெல்மெட் எல்லாம் கழட்டி தனக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லி, அப்போ அங்க அப்பா அவனுடைய ஹெல்மெட்டை கழட்டுறதுக்கு தான் அவருடைய முகத்துக்கு கிட்ட கை கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுமா. அடுத்த பக்கம் ஒரு காகம் நிக்கிற மாதிரி இருக்கு, சரியாமா? அது காகம்ண்டா உங்களுக்கு தெரியும், அது யார்? சனி பகவான் இல்லையா? அங்க நிக்கிது. அது மத்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. லக்ஷ்மி அம்மா விளக்க பாருங்க, அங்க வைரவர் இருக்காருமா நாய் ரூபத்துல. அப்படியே அவருடைய கண்கள் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப முழிச்சு பார்த்துட்டு இருக்கார். ஆனாலும் அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாதிரி, கண் அந்த கலங்கின மாதிரியே இருக்குது. அவர் மேல பார்த்துட்டு இருக்கார். நான் உங்களுக்கு போட்டோ இதுல போடுறேன்னு பாருங்க, அவ்வளவு அழகா தெரியுது. ஆனா இதுல மத்த பக்கம் அந்த காகம் இருந்துச்சு இல்லையா, அதுல முகப்பக்கம் நான் போட்டோ எடுத்தப்போ அதுல பாருங்க, அந்த பக்கம் திருப்பி எடுத்தப்போ அது காகம் மாதிரி தெரியல. அதுல நின்னது நான் சொல்லுவேன் இல்லையா, ஆபத்து வரும்போது ஒரு உயிரினம் போகுதுன்னு அப்ப ஒளியில காட்டுறார். அந்த உயிரினம் நிக்குது. அது வாயில ஒரு சிவப்பு பலூன் வச்சிருக்கிற மாதிரி, அது பார்த்தா ஒரு லைட் மாதிரி தான் இருக்குது. அது கையில பாருங்க 3 லைட் இருக்குது, சிக்னல் லைட் இருக்கும் இல்லையா, ரோட்ல போகும்போது வாகனங்களுக்காக வச்சிருப்பாங்க. அந்த சிக்னல் லைட் மாதிரி இருக்குது. 3 லைட் இருக்கு, சரியா? மேலுக்கு ரெட் லைட் வரும், நடுவுல மஞ்சள், கீழே கிரீன் பச்சை கலர்ல வரும் இல்லையா, அது மாதிரி அந்த 3 லைட்டையும் பிடிச்சிட்டு வாயில ரெட் கலர்ல, அதுக்கும் பார்த்தா லைட் மாதிரி அந்த ரவுண்டா இருக்குது.
அப்ப என்னவோ சொல்ல வர்றாங்க. இப்போ எனக்கு அதுல புரிஞ்சுது என்னன்னு சொன்னா, சிக்னல் லைட் இருக்குது, ரெட் லைட் அவர் வாயில இருக்குது. அப்போ எனக்கு அத கவனிக்க சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய போட்டோ எடுத்திருந்தேன். எல்லாத்துலயும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான். அதுல முதல் எடுத்த போட்டோவுல ஒரே கலர்ல தான் இருக்குது லைட். வாயில தான் சிவப்பு கலரா தெரியுது. அடுத்தடுத்த போட்டோவுல பார்த்தா அந்த மேலுக்கு அப்படிதான் இருக்கு. மேலுக்கு தான் ரெட் லைட் இருக்கும், நடுவுல தான் ஜெலோ, பிறகு கிரீன் இருக்கும் இல்லையா. மேலே இருக்கிற லைட் வந்து ரெட் கலராகவும், நடுவுல இருக்கிறதும் கொஞ்சம் ஒரேஞ்ச் மாதிரி, ஒரு மஞ்சள் ஒரேஞ்ச் மாதிரி, கீழேயும் மஞ்சள் மாதிரியே இருக்கு. ஆனா சில வேளைகள்ல அந்த மாதிரி இங்க சிக்னல் லைட்டுகள் வேலை செய்யும். அப்படி லைட்டை போட்டுருவாங்க, நாங்க பார்த்து போகணும். அது நடக்கும். ஆனா ரெட் லைட் போடுறது இல்லை, அந்த ஜெலோ மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். இது ரெட் லைட்டும் போட்டு ஜெலவும் போட்டு ஒரேஞ்ச் மாதிரி இருக்குது இல்லையா ரெண்டாவது லைட்ல. அப்ப என்னமோ நடந்திருக்குது, நடக்க போகுது அப்படிங்கறதான் நான் நினைச்சதே. என் மகனுக்கு மெசேஜ்ல கொடுத்திருந்தேன். நான் ரொம்ப பிஸி, அதனால மெசேஜ் கொடுத்திருந்தேன். போகும்போது சிக்னல் லைட்டுகளை கொஞ்சம் பார்த்து போயா, என்னமோ தெரியல, எனக்கு ஒளியில பாபா காட்டுறார் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி இருந்தேன். அதுல வந்து அந்த கருத்த உருவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆபத்து வரும்போது அப்பா எனக்கு அது ஒளியில காட்டுறார். அப்போ என்னமோ நடந்திருக்கு, எனக்கு இப்பதான் அதை எனக்கு புரிய வைக்கிறார். அது அன்னைக்குதான் அந்த ஆபத்து நடந்திருக்கு. ஆனா அப்பாவும் வயிறுவரும் அங்க இருந்திருக்காங்க, இருந்து என் பிள்ளைய காப்பாத்திருக்காங்க. என் பாபா என் பிள்ளைக்கு எல்லாமே பக்கத்துல நின்று செஞ்சிருக்கார். ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு. ஆனா இத பத்தி எனக்கு என்னோட மகன் எதுவுமே சொல்லல. அடுத்தடுத்த நாள் என்னோட கதைக்கிறேன். கொஞ்சம் மனசு இது மாதிரி எப்படிமா இருக்கிறீங்க, நான் சும்மா நார்மலா கதைக்கிற மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சரியா. இதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸுக்கு அப்புறம் எனக்கு சொல்றேன், அம்மா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் கொஞ்சம் வலியா இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் ஐயோ கவனம், என்னாச்சு, இது பார்க்காம போயிட்டீங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவனுடைய கசினும் அங்க இருக்கிறான் அவனுக்கு கிட்ட. அப்போ அவனுக்கு சொல்லியிருக்கார், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தனக்கு கால் வலியா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த கீழ்பாதம் ஏதோ வலியா இருக்குது, சாதுவான வழிதான் இருந்திருக்குது. நான் அவங்க உடனே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் பார்த்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டாங்க. இதே ஆனா அவருக்கு அந்த வலி இருந்திருக்குது. அதை பத்தி அவனுக்கும் சொல்லியிருக்கார். சொல்லினா அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பத்தி சொன்னப்போ எப்பதான் எனக்கு நினைவுல வந்தது, அப்பா எனக்கு ரெட் லைட் போட்டு சிக்னல் லைட் போட்டு எல்லாம் காட்டியிருந்தாரே, அது எப்ப நடந்துச்சு என்கிறது எனக்கு மைண்ட்ல போயிட்டு இருந்தது. இது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்ட போது அவன் சொல்லியிருந்தான், அம்மா இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேனம்மா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்றார், ரொம்ப பயந்துட்டேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இப்படி அந்த தனக்கு கிரீன் தான் இருந்துச்சாம். அதை சொல்றார். அந்த ரெட் லைட்ல அது தனக்கு கிரீன் இருந்தது. அப்படி நினைக்கிறேன், இவர் எடுத்து போகவும் ரெட் விழுந்திருக்கு போல இருக்குது. இல்லை இவர் ஜெலவுல எடுத்தாரோ என்னமோ, அப்படித்தான் கிரீன் விழுந்து அந்த ஜெலவுல எடுத்திருக்கார் போல இருக்கு. ஜெலவு விழும்போது அவர் எடுத்திருக்கார். ஒரு வளைவு மாதிரி இருந்ததான். அதுல வழக்கமா அவர் வேலைக்கு போயிட்டு வார அந்த ரோட்ல, வழக்கமா எப்பவும் போயிட்டு வர்றது தானே, அந்த இதுல அவர் அப்படி திருப்பி இருக்காரு. அங்கே இருந்து ஒரு கார் வந்திருக்கு. அந்த கார்ல மோதிதான் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஆனா இவர் ரொம்ப பயந்துட்டு தான் சொன்னார், அப்பா அம்மா நான் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கீழே விழுந்துட்டேன், என்னை யாரோ தூக்கி விட்டு அப்பவே தனக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னார். ரொம்ப ஃபீல் பண்ணினேன். ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்ப கூட இப்படி அவன் சொல்லலை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தான் சொன்னான் தனக்கு என்ன நடந்ததுன்னு. இது வந்து சொல்றேன், அம்மா ரொம்ப பயந்துட்டேன், முதல் தடவை நடந்தது கொஞ்சம் இது பெருசா இருந்தாலும் கூட அவருக்கு எதுவும் ஆகல. அதாவது அந்த ஒரு இதுதான் முதல் தடவை நடந்தது. அவளுக்கு எங்க வீட்டுக்கு கிட்டதான், எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நடந்துச்சு. ஹைவே தான் அது, கொஞ்சம் ஹைவே மாதிரி நடந்தது. ஆனா அவன் மோட்டர் பைக்கை விடல, கைப்பிடிச்சு படிப்பு இருந்தானா. ஆனா அந்த மோட்டர் பைக் அப்படி அந்த ஸ்பீட்ல அது கூட தாண்டி போயிருச்சு. தன்னை மோட்டர் பைக் போயிருச்சு என்ற இதுல அது விடுபட்டதும் இவர் அப்படி கீழே விழுந்து வந்தப்போ, அங்கிருந்து வந்த ஒரு நேரம், இங்கிருந்து வந்த ஒரு அது மண்வே தான், அது வேன்ல அவருடைய கால் இதாயிடுச்சு.
கால் மட்டும் அதுல மாட்டுப்பட்டுடுச்சு டயர்ல. அதுதான் நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு இது மாறி அவர் போயிருந்தா அவருடைய எப்படி சொல்றது, உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இது 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 ஆனா அவர் சொல்றாரு, அந்த மோட்டர் பைக்கை பிடிச்சப்போ அந்த மோட்டர் பைக் தனக்கு மேலே எல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஆனா அவருக்கு எதுவித நோவுமே இல்லை. அதுதான் அவருக்கு. ஆனா அந்த இடத்துல கேமராவும் இருந்திருக்கு. அப்போ போலீஸ்காரங்க அந்த கேமரா கூட அவருக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அந்த அந்த நோவே தனக்கு இல்லம்மாண்ட அதுக்காகத்தான் எனக்கு சொல்லியிருந்தேன். அந்த நோவு அந்த மோட்டர் பைக்ல பாரம் என்னம்மா, எனக்கு மேல விழுந்துச்சு, எனக்கு எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. இந்த கால்ல அந்த வேன் ஏறினதுனாலதான் அந்த கால் கீழ் பாதம் எனக்கு இதாயிருக்கு அப்படின்ட்டு முதல் தடவை இது நடந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அப்புறம் அது ஆப்ரேஷன் செய்யலை. உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாபா கிட்ட நான் கேட்டேன், நீங்க வந்தது இதுக்கு தானான்னு கேட்டதுக்காக, அப்பா வந்தது உண்மையா அதுக்கு தான். அவனுக்கு எக்ஸிடென்ட் நடக்க போறதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா, சர்வாந்தரியாமி இல்லையா. அப்பாதான் அங்க இருந்து எல்லாமே செஞ்சிருக்கார். அந்த வீடியோவை பார்த்தா எனக்கு புரிஞ்சிருக்கும். அதுல அப்பா அங்க நின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த வீடியோ அவங்க பிள்ளைங்க எனக்கு காட்ட விரும்பல. அவங்க ஏதோ பாத்துக்கிட்டாங்க. அப்பா அங்க இருந்திருக்கார். அதை நான் உணர்ந்துட்டேன். அவன் அப்படி தனக்கு மோட்டர் பைக் தனக்கு மேல விழுந்தும் தனக்கு எதுவும் ஆகல என்று ஒரு நோவுமே இல்லை என்று சொல்லும் போது நான் அதை உணர்ந்தேன். இப்ப இதே எனக்கு சொல்றாரு, அம்மா அன்னைக்கு அதை விட இதை நான் சரியா பயந்துட்டேம்மா என்று சொன்னார். சொல்லும்போது தானே யாரோ ஒருத்தர் தன்னை தூக்கி விட்டு தான் ஹெல்மெட் போட்டிருந்தார் இல்லையா. இப்போ எனக்கு புரியுது, அந்த அப்பா அரவணைச்சார் இல்லையா, அந்த பிள்ளைங்க தலையில ஹெல்மெட் இருக்கு. அது என் மகன்தாங்கிறது அப்பா எனக்கு அவனுக்கு அங்க நடந்ததை எனக்கு இங்க காட்டியிருக்கார். என் பிள்ளை சொல்லாட்டிக்கும் எனக்கு பாருங்க, அது கொஞ்ச நாள் பொறுத்து அவனை சொல்ல வச்சிருக்கார். அப்போ அதுக்கு இது நடந்தது தான் அன்னைக்கு எனக்கு இதுல காட்டியிருக்கார். எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு தான் நினைச்சேன். இப்போ உங்களுக்கு போட்டோ போடும்போது அதுல ஒரு போட்டோல அவனுடைய முகமும் பதிவாயிருக்கு. எனக்கு அப்போ தெரியல, அப்போ புரியல. யாருக்கோ அப்பா யாரோ கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, என்னமோ அப்பா ஆதரவா அங்க இருக்கார். அதுதான் நான் பார்த்துட்டு அவங்களுக்காக என்னப்பா நடந்துச்சு அப்படின்றது அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெட் லைட் எல்லாம் காட்டவும் நான் என் மகனுக்கு சொன்னேன். பிள்ளைக்கு நான் சொல்லியிருந்தேன், கவனம், ரெட் லைட்டுகளை பார்த்து போங்க. எனக்கு என்னமோ அப்பா காட்டியிருந்தார் ரெட் லைட் எல்லாம் பார்த்து போக சொல்லி அப்படின்றத நான் அவனுக்கு அப்ப சொல்லியிருக்கிறேன். இது நடந்த பிறகுதான் எனக்கு தெரியாது இல்லையா. இது நடந்த பிறகு அவங்ககிட்ட இதை பத்தி நான் சொன்னப்போ, இல்லம்மா அது ரெட் லைட் ஒண்ணும் இல்லை, அது பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு மட்டும்தானே போய் வரேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டிருக்காரு அந்த நேரம். உடனே அவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தர் தன்னை தூக்கி தனக்கு ஆதரவா எல்லாம் இதண்டி ஹெல்மெட் எல்லாம் கழட்டி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்காரரே நின்று தன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டிட்டார். அவரே நின்று எல்லாம் உதவி செஞ்சார். என்னமோன்னு தான் சொல்லியிருந்தா எனக்கு. நான் மிச்சம் எதுவும் கேட்கல. பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா எனக்கு எல்லாமே காட்டியிருந்தார். நான் அப்பா கிட்ட தான் சொன்னீங்க தான்ப்பா பாத்துக்கணும், என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கும் கவலை, நீங்க தான் இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் பாத்துக்கணும்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு, ரொம்ப நன்றிப்பா, அவனுக்கு ஏதோ நடந்திருக்குது, ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ஒளியில காட்டி கூட எனக்கு புரியல, ஆனா இப்போ புரிஞ்சிருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அப்பா. எனக்கு தெரிஞ்சா நான் கவலைப்படுவேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் எனக்கும் இதுல காட்டியிருந்தார். அப்பா இருக்காரு இல்லையா, அப்பா பார்த்துப்பார். அப்படி ஒரு முழு 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 நம்பிக்கை இருக்கணும். இருக்குது, எனக்கு எப்பவுமே இருக்குது. என்ன நடந்தாலும் அப்பா பார்த்துப்பார். அப்பா இருக்காரு இல்லையா, எனக்கு அம்மாவா, பிறகு எதுக்கு நான் கவலைப்படணும் இல்லையா. அப்படித்தான் நான் நினைச்சுப்பேன். நிச்சயமா உங்களுக்கும் அப்பா செய்வார். பாத்தீங்க இல்லையா, எப்படி ஓடி போய் என் மகனை காப்பாத்திருக்கார். அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவன் சொல்லி இருந்தா. அதுல அப்பா அங்க என்ன நடந்திருக்கோ அது அப்படியே எனக்கு ஒளியில காட்டி இருந்தார் இல்லையா. அது மாதிரி நிச்சயமா செய்வாருமா. அப்பாவை முழு நம்பிக்கை அப்பா மேல வையுங்க. உங்க குழந்தைகளை அப்பா காப்பாத்துவார். எனக்கு எப்படி செஞ்சாரோ அது நிச்சயமா உங்களுக்கும் செய்வாருமா. அப்பா ஓடி எங்களை காப்பாத்துற இந்த கலியுக தெய்வம் அவர்தான். பாபாவாலதான் அது முடியும். கூப்பிட்டதும் ஓடி வாரது அவர்தான் இல்லையா. அவருடைய ஒரு போட்டோவை சும்மா வச்சு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருங்க, அவர் கண்களை, அங்க வந்துருவார் உயிரோட. அதுதான் பாபா. நிச்சயமா வருவாருமா. அவரை நம்பி நீங்க முழு நம்பிக்கை வச்சிருங்க. எல்லாமே அப்பா பார்த்துப்பார். அப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடவுங்க. அப்பாக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அன்னதான தான தர்மம் செய்ய சொல்லுவார்.
மத்தவங்களுக்கு மனசு நோக பேச வேண்டாம்னு சொல்லுவார். அடுத்தவங்கள பத்தி கூற வேண்டாம்னு சொல்லுவார். அது தெரியும் உங்களுக்கு. அப்பா அத பத்தி சச்சரத்திலயும் இருக்கணும். அப்பா அத சொல்லியிருப்பார். அதுகளை எல்லாம் நாங்க செய்யணும். எதுக்காக இது சொல்றார் தெரியுமா? நாங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா எங்க வாழ்க்கைய வாழணுங்கிறதுக்காகத்தான். நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை ஒவ்வொரு பிறப்புல நாங்க செஞ்சிருப்போம் இல்லையா? எங்களுடைய கெட்ட கர்மாக்களை போக்கி வைக்கிறதுக்காகத்தான் எல்லாமே செய்ய சொல்றார். தானம், அதுலயும் அன்னதானம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லா மகான்களும், அதுல மகான்கள் கூடுதலா சொல்லியிருப்பாங்க, நல்லது செய்யுங்க, கர்மாங்கிற ஒன்று இருக்கு, அத உணருங்க என்று சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களை வழி நடத்துறதுக்காகத்தான் கடவுளை மனித உருவெடுத்து வந்திருக்கிறாங்க. நாம கூடிய வரைக்கும் அப்படி நடப்போம். எல்லாமே நல்லதே நடக்கும். அப்பா எப்பவும் துணையா இருப்பார். அதுக்கப்புறம் அப்பாக்கு ஆரத்தி செஞ்சேன் இல்லையா? ஆரத்தி விளக்குல பாருங்க, அந்த தீபத்திலையும் ஒரு மாதிரி அந்த தீபம், நான் சொல்லுவேன், தீபம் ஒளிரும் போது வித்தியாசமா இருக்கும். அங்க தெய்வங்கள் வந்திருந்தாண்டு அதுலயும் 2 கால்களை காட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த திரி 2 கால்கள் மாதிரி இருக்குது. அந்த ஷடோல பாருங்க, அங்க பின்னாடி பிள்ளையாரோட முகம் தெரியுதுமா? பிள்ளையார் நிக்கிறார் அங்க. அந்த கொஞ்சம் இதாவும் அவருடைய தும்பிக்கை தெரியுது, அவருடைய கண்கள் தெரியுது. அங்க பாருங்க வடிவா, அதுல பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறம் அதுல பாபா வந்திருந்தாருமா. ஆரத்தி விளக்குல பாபா வந்திருந்தார். அப்படியே அந்த தீபத்தை பாருங்கம்மா. தீபத்துல அப்பா ஆப்பிள் கேட்டிருக்கார். நான் ஆப்பிள் தான் பாபாக்கு நைவேத்தியமா வச்சிருந்தேன். லட்சுமி அம்மா விளக்குல வந்து அப்பா அந்த எல்லாத்தையும் காட்டியிருந்தார் இல்லையா? அதெல்லாம் மறைஞ்சு அதுல அப்பாவோட உருவம் தெரிஞ்சது. அப்பா நிக்கிறார். அந்த கருப்பு உருவம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துக்கு அப்பா ஏதோ கொடுக்கிறார். அது ஒரு கை வாங்கி ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்குது. அது வாயில கை வச்சிட்டு இருக்கு. அதோட கண்களை பாருங்க, ஒரு கண் சிவப்பாவும் மற்ற கண் நோமலாவும் இருக்கு இல்லையா? பக்கத்துல என்னோட மகனும் இருக்கா. அப்படி காட்டி இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, என்னோட மகனோட உருவத்தை அப்படியே காட்டியிருக்கார். அவனுடைய தலைக்கு மேல ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கு. அவர் கையில இதெல்லாம் வச்சிருக்கார். ஆனா அவர் முதுகுல பாபா 3ஆம் நம்பர், அந்த நம்பர் 3, அந்த எழுத்து அதுல இருக்குது. வடிவா பாருங்க, அதுல இருக்குது. அது உண்மைதான். அப்பா 3 தடவை, 3ஆம் தடவை ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இது முதல் தடவை. இப்ப இது நடந்தது 2வது தடவை. எனக்கு காட்டியிருந்தாரப்பா. 3வது தடவையும் அவருக்கு நடந்துச்சு. அது அவனோட கர்மா தான்ன்றதை எனக்கு அப்பா புரிய வச்சார். அவனோட ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்தப்போ அது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட். சரியா? ஏனண்டா அந்த கர்மாவின்படி அப்பா சொன்னது என்னன்னு சொன்னா, அவனுக்கு அவனோட போன பிறப்புல அவனுக்கு ஒரு அவனோட ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆளுக்கு உயிர் போயிருக்கு. சரியாமா? அப்ப அவருக்கு உயிர் போனதுனால அவருக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, பாபாவே சொல்லியிருக்கார், கொலைக்கு கொலைதான், அந்த கர்மாக்கு கொலைதான் நடந்தே ஆகணும். அது உறுதி, இயற்கை. அது எல்லாருக்கும் நடக்கும். அவங்க போன பிறப்புல ஏதாவது செஞ்சிருந்தா நிச்சயமா அவங்களுக்கு இந்த பிறப்புல அவங்க கையால அது நடந்தே ஆகும். அதுதான் என் மகனுக்கு நடக்க போகுதுங்கிறதுக்காகத்தான் கனடாவில் என்ன அப்பா கூப்பிட்டு இருக்கார். என்ன இந்தியாவுல அவர் சும்மா பார்த்துட்டு யார் இவர் என்று சொல்லி நான் வடிவா பார்த்துட்டே போனேன் இல்லையா? அதுக்காக என்ன நான் வணங்குற என்னோட கண்ணாவை, பரமாத்மாவை போக சொல்லி அதெல்லாம் செய்ய வச்சிருந்தாரு இல்லையா? அதெல்லாம் எனக்கு இங்க எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு உணர்த்தினார். தான் செஞ்சதா. அது போல இத நான் கனடா சீருடைய படம் கேட்டதே என் புருஷன் பிள்ளைங்களை பாத்துக்குங்கப்பா, அவங்கள அது எனக்காக கூட நான் கேட்கல. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். கனடா சீரியப்பா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு திடீரென்று தான் அதுல கூப்பிட்டு இருந்தார். அங்கெல்லாம் பூட்டுற டைம் தான் போனோம். அவர் சொன்னது, அவர்கிட்ட நான் கேட்டது இது ஒன்றுதான். அதுக்காகவே என் கூடவே இங்க இருந்து, அவர் வந்ததும் அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. இங்கே வீட்டுக்கு பக்கத்துல நடந்தது. அப்போ நான் கேட்டேன், இதுக்காகத்தானா வந்தீங்கிற அந்த முதல் இது அப்பா கிட்ட நான் கேட்டது இதுதான்.
வீட்டை வந்தா பிறகு எனக்கு இப்போ மனசு இதா இருக்கு. அதுக்கு அப்பா எனக்கு, நான் இங்க இல்ல வீட்டுல, நான் லண்டன்ல இருக்கும்போது எனக்கு உணர வச்சுட்டார். நான் அதுக்காகத்தான் வந்தேன், காப்பாத்துறதுக்காகத்தான் வந்தேங்கிறது எனக்கு உணர வச்சார். எல்லாமே செய்ய வச்சு, அதுதான் எனக்கு ஆரம்பம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுல இருந்துதான் எனக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்காருமா. அவனோட கர்மா இருக்குது, அப்பாவுக்கு தெரியும் இது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்துடணும்னு சொல்லி என் கூடவே வந்து எனக்காகவே, என் அப்பா என் பிள்ளைங்களுக்காகவே வந்திருக்காருங்க. அவர் தான் காப்பாத்தினார். நிச்சயமா அது பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கு அப்பதான் காப்பாத்தினாருன்னு. இதுல பாருங்க, அந்த போட்டோல அவன் முதுகுல 3 அந்த நம்பர் இவ்வளவு அழகா தெரியுது இல்லையா, கொடுத்திருக்கார். அது எனக்கு அப்போ தெரியல, என்ன என்ன அவனண்டே எனக்கு தெரியலமா. இப்ப உங்களுக்கு போடும்போது போட்டோக்களை பார்க்கும் போதுதான் எனக்கு அது தெரிஞ்சது. மகன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தப்போதான் அது அவன்தான். அந்த ஒரு அவனுடைய அந்த நிழல் படம் மாதிரி, அதுல நிழல் உருவம் மாதிரி அதுல இருக்குது. அவருடைய தலைக்கு மேல அது ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குது. முதுகுல இப்படி இருக்கு. ஒரு கையிலையும் ஏதோ இருக்கு. அதை பாக்குறப்போ எனக்கு அப்பாக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னா, இவ்வளவு செஞ்சிருக்காரு இல்லையா எனக்கு. நான் கூட போன பிறப்புல, நான் யாருப்பா, நீங்க என்ன தேடி வந்து இவ்வளவு செய்யறீங்களேன்னு கூட அவர்கிட்ட கேட்டேன். நான் யாரு சொல்லுங்கப்பா, எல்லாமே காட்டுறீங்க இல்லையான்னு கேட்டப்போ அப்பா எனக்கு காட்டியிருந்தார். அவர் முன்னாடி ஒரு சின்ன சிறுவனா நான் அங்க இருக்கேன் இல்லையா, சின்ன ஒரு சிறுவன் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. சிறுமி இல்ல, சிறுவன் மாதிரி தெரிஞ்சது. அவர் முன்னாடி நான் இருந்தது அவர் காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கனவுல வந்து உணர்த்தி எனக்கு எல்லாமே சொல்லியிருந்தார் யாருன்றத. நான் உங்களுக்கு ஏற்கனவே அது சொல்லியிருக்கிறேன், நான் யாருங்கிறது அப்பா எனக்கு அதையும் சொல்லி இருந்தார். இப்போ அதனாலதான் அது அப்பாவே சொல்லியிருக்கார். அப்பாட சச்சரித்தத்துல இருக்குது, அவர் தேடி போவாருண்டா. அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தா தான் அவர் தேடி வருவார். இல்லாட்டிக்கு அப்பாவை நாங்க நினைச்சாதான் அப்பா வருவார். நிச்சயமா எல்லாருக்கும் இது செய்வார். நல்லது செய்யுங்க, நல்லது நினையுங்க, நல்லதே நடக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இப்போ வந்து பாத்தீங்களா, அவர் முதுகுல 3 போட்டிருந்தார். அப்போ அநேகமா சொல்லுவார், என்ன பெத்த அப்பா ஒரு தடவை 2 தடவை 3ஆம் தடவை ரொம்ப அவதானமா இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய அவர் சொன்னது எல்லாமே என் பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்காக அப்பா எல்லாமே சொல்லி இருந்தார். இது செய்யாத, அது செய், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அது அது அப்போ எனக்கு புரியல. இப்போ எனக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொன்னதெல்லாம், என்ன பெத்த அப்பா சொன்னதெல்லாம் எனக்கு புரிய வச்சார். அது உண்மைதாம்மா. 3ஆம் தடவை அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட். அதோட அவரு இல்ல, அவர் இல்ல. இப்போ எனக்கு என் பாபா கொடுத்த குழந்தைதான் அவன். நான் பெத்த பிள்ளையாண்டு எனக்கு தெரியல, எப்பா எனக்கு கொடுத்த குழந்தைதான் அவன். எல்லாமே நல்லதே நடக்கும், இனி அவனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டார். அது எனக்கு நானும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் என்று நினைக்கிறேன். திடீரென்று போன் தானாவே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்தது தானா. அப்பெல்லாம் 2025 அப்படின்ட்டு எல்லாம் போட்டிருந்தது. நான் ரொம்ப கவலையா இருந்தேன் அந்த நேரங்கள்ல. எனக்கு எல்லாமே அப்பா புரிய வச்சிருந்தாரு, அதெல்லாம் இனிமே வரணும். போட்டோஸ் பார்க்கும்போது தெரியும். நான் அதெல்லாம் உடனே போட்டோ கூட எடுத்திருந்தேன். இருக்கு இனிமே வரும் என்று நினைக்கிறேன். எப்படி ஆதரவு அளிக்கிறார் அப்பா அதுல இருந்து. அதுதான் பாபா. அவன் சொன்னான், ஒருத்தர் வந்து தன்னை தூக்கி விட்டாரு, அது பாபா தான். எனக்கு புரிஞ்சுது அப்பாதான் அதுல வந்திருக்கார், வந்து எல்லாமே செஞ்சிருக்கார். நன்றி பாபா, நன்றி 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 நன்றிப்பா, நன்றி நன்றி. என் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் காணாது. அவ்வளவு அன்பானவர். நிச்சயமா எல்லாருடையும் அப்பா ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுப்பார். நீங்கள் அந்த அன்பை பெற ஆர்வம். யாராவது அன்பை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்லையா? நிச்சயமா அப்பா அன்புல முகுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.